அனைவருக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோவில் பேசிக்ஸ் ஆஃப் டெய்லரிங் பார்க்க ஆரம்பித்தோம். அதில் வந்துட்டு நம்ம பேசிக் மார்க்கர்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். இந்த வீடியோவில் நம்மளுக்கு ஸ்கேல்ஸ் என்னென்ன ஸ்கேல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கேல்ஸில் இவ்வளோ தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிடையாது, நிறைய வெரைட்டி இருக்குது. இதுலேயும் இது வந்துட்டு நம்மளுக்கு பேசிக் ஸ்கேல் 30 சென்டிமீட்டர் ஸ்கேல். இதிலே வந்துட்டு நம்மளுக்கு இது 1 இன்ச் ஸ்கேல், 2 இன்ச் 3 இன்ச் ஸ்கேல்லாம் கூட இருக்குது. கிரிட் ஸ்கேல் சொல்லுவாங்க, அதெல்லாம் அப்படியும் இருக்குது. இதேமாதிரி இது 30 சென்டிமீட்டர் ஸ்கேல், இதிலே 60 சென்டிமீட்டர்லாம் கூட இருக்குது. இந்த ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 60 சென்டிமீட்டர் ஸ்கேல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, 60 சென்டிமீட்டர் ஸ்கேல். நம்ம இந்த ஸ்கேலில் இருக்க மாதிரி தான், ஒரு சைடில் சென்டிமீட்டர், இன்னொரு சைடில் இன்ச்சஸ். இது சென்டிமீட்டர், இந்த சைடில் இன்ச்சஸ் இருக்குது. ஃப்ரெஞ்ச் கர்வ்லேயும் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃப்ரெஞ்ச் கர்வ் இருக்குது. எல் ஸ்கேல் இவ்வளோ பெருசு தான் யூஸ் பண்ணணுமா, சின்னதுலாம் இல்லையா அப்படின்னிங்கன்னா சின்னதுலேயே எல் ஸ்கேல் இருக்குது. இதுமாதிரி நிறைய இருக்குது ஸ்கேல்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு முடிஞ்சால் இங்கே ஃபோட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பேசிக்கான தேவை இந்த 30 சென்டிமீட்டர் ஸ்கேல். இந்த ஸ்கேல் எதுக்கு நம்ம ரொம்ப பேசிக்காக தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம நெக் வரைகிறதுக்கு, ஆம்கோல் வரைகிறதுக்கு, ஷோல்ட்ரு வரைகிறதுக்கு, சைட் ஜாயிண்ட் வரைகிறதுக்கு, கீழே மடித்து தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அளவு எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு மடித்து தைக்கிறதுக்கு ஒரு ஸ்கேல் தேவை. அது வந்துட்டு இந்த 60 சென்டிமீட்டர் ஸ்கேலாக கூட இருக்கலாம். ஆனால் என்னென்னா 60 சென்டிமீட்டர் ஸ்கேல் நம்மளால் ஒன்றுத்துக்கும் தூக்கிட்டு இதுலேருந்து அது வரைக்கும் தூக்கி இழுத்துட்டு போட்டுட்ருக்க முடியாது. அதுக்கு பதிலாக நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக காம்பேக்டாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் நான் சொல்கிறேன். இதிலே கிரிட் ஸ்கேல்லாம் இருக்குது. அந்த கிரிட் ஸ்கேல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதில் சைடில் மார்க்கிங்லாம் இருக்கும். 1 இன்ச் எவ்வளோ இருக்கணும், 2 இன்ச் 3 இன்ச் மார்க்கிங் அதிலே இருக்கும். அந்த ஸ்கேல் பெருசே வந்துட்டு ஒரு 3 இன்ச் ஸ்கேலாக இருக்கும். அதுக்குள்ளே நம்மளுக்கு 1 இன்ச் 2 இன்ச் மார்க்லாம் இருக்கும், 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்சு, அந்த மாதிரி எல்லா மார்க்கிங்குமே அதிலே வந்துடும் நம்மளுக்கு. நம்ம அந்த 1/4 இன்ச் 1/2 இன்ச் மார்க்கிங் வச்சு கூட நம்ம இந்த சைடில் நம்ம தைக்கிறதுக்கான அளவு கொடுப்போம் பார்த்தீங்களா, அது எல்லாமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அந்த ஸ்கேல் வச்சு. அப்படி அந்த கண்டிப்பாக அந்த ஸ்கேல் வேணுமா அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம இன்ச் டேப் வச்சே நம்ம வந்துட்டு அந்த சைடில் 1/4 இன்ச் 1/2 இன்ச்லாம் மார்க் பண்ணி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ரொம்ப பேசிக்கானது நம்மளுக்கு இந்த 30 சென்டிமீட்டர் ஸ்கேலு. இது இல்லை 15 சென்டிமீட்டர் தான் இருக்குது அப்படின்னிங்கன்னா அது கூட நம்மளுக்கு பெஸ்ட்டு தான். 15 சென்டிமீட்டர் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த நவுத்தி வச்சு யூஸ் பண்ணுவோம். இது என்ன ஒரே கூட சைட் ஜாயிண்ட்லாம் நம்ம எடுத்துடலாம். 15 சென்டிமீட்டர் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வச்சு யூஸ் பண்ணும். இதுவே சுடிதார் சைட் ஜாயிண்ட்லாம் மார்க் பண்ணுறோன்னா அந்த 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ இந்த ஸ்கேல் வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் கர்வ் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு ஆம் ஹோல் வரைகிறதுக்கு, கழுத்து வரைகிறதுக்கு எல்லாமே இது கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதேமாதிரி இதில் பெஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்படி வேணாலும் சுற்றிக்கலாம். இப்போ எனக்கு இந்த அளவுக்கு தான் ஆம் ஹோல் கர்வுக்கு வருது அப்படின்னா நான் இந்த அளவுக்கு வச்சு நான் மார்க் பண்ணிக்குவேன். ஆனால் அதே சமயம் எனக்கு இந்த அளவுக்கு வைக்கணும் கழுத்து, இப்போ இதிலேருந்து இது வரைக்கும் நான் கழுத்து மார்க் பண்ணணும் அப்படின்னா இதுலேருந்து இது வரைக்கும் நான் மார்க் பண்ணிக்கலாம். இது நம்ம எப்படி தேவையோ அப்படி ஏற்ற மாதிரி நம்ம சுற்றி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சில டைம் நம்ம கையில் சைட் ஜாயிண்ட்டெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நம்மளுக்கு துணி எக்ஸ்ட்ரா தேவையில்லை, கரெக்டாக வரணும், ஃபிட்டிங்காக கை ஷேப்க்கு வரணும் அப்படின்னிங்கன்னா இந்த கர்வ் இருக்குது பார்த்திங்களா, இதை யூஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரெஞ்ச் கர்வ் நம்மளுக்கு பல விதத்தில் யூஸ் ஆகுங்க. அதனால் ஃப்ரெஞ்ச் கர்வ் ஒரு மஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஃப்ரெஞ்ச் கர்வும் இந்த ஸ்கேலும், இந்த 2 ஸ்கேலும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. இதுக்கப்புறம் நான் சொல்கிறது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லைன்னா ஓகே, இல்லை என்னால் அவ்வளோவா அஃபோர்ட் பண்ண முடியாது, என்னால் அதெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. நம்மளுக்கு இந்த 2 ஸ்கேல் தான் ரொம்ப முக்கியமான ஸ்கேல். இந்த 2 ஸ்கேலையும் வாங்கிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம செட் ஸ்கொயர் சொல்லுவோம் பார்த்தீங்களா, இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ்லாம் நம்ம போடும்போது இந்த ஸ்கேல் நம்மளுக்கு யூஸ் ஆகிருக்கும். செட் ஸ்கொயர் இதில் பாருங்கள், இதிலே இந்த ஃப்ரெஞ்ச் கர்வோட அந்த கர்வ் இருக்குது. நம்ம இதெல்லாம் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம், பட் இதில் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ரொம்ப சின்ன கர்வ்லாம் வரணும் அப்படின்னா நம்ம ஸ்கேலப்லாம் போடலான்னா இதை வச்சு நம்ம ஸ்கேலப் போட்டுக்கலாம். இப்போ இதிலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஸ்கேலப் மார்க் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு மேக்ஸிமம் ஸ்கேலப் வந்துட்டு இந்த ஷேப் தான் இருக்கும், இந்த சைஸில் தான் நம்ம போடுவோம் ஸ்கேலப் டிசைனு. அப்போ வந்துட்டு இதை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த 2 ஸ்கேலும் எதுக்கு நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நெக்கெல்லாம் மார்க் பண்ணும்போது இப்போ ஷோல்டர்லேருந்து நெக் மார்க் பண்ணுறோன்னு வைங்களேன். இப்போ இதுதான் நம்மளோட ஷோல்ட்ரு இருக்குது, இந்த லைன் தான் நம்மளோட ஷோல்டர்னால் நம்ம ஷோல்டர்லேருந்து நம்ம ஆம் கர்வ் வரைவோம் பார்த்தீங்களா, நம்ம ஷோல்டர்லேருந்து ஆம் கர்வ் வரைகிறதுக்கான லைன் இதில் நம்ம போட்டுக்கலாம். அதையே இப்படி திருப்பி வச்சுக்கிட்டோன்னா நம்ம ஷோல்டர் இங்கே ஷோல்டர் லைன் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இந்த ஷோல்டர் லைன்லேருந்து நெக்கை வரைகிறதுக்கான லைன் நம்ம இதில் போட்டுக்கலாம். இது இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னிங்கன்னா, நம்ம சைடு கட்டெல்லாம் நம்மளுக்கு சரியாக இருக்காது பார்த்துருக்கீங்களா, நம்ம துணியிலே கூட சைட்லலாம் கட்டு சரியாக இருக்காது. இப்போ நம்ம துணி மடித்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா
அந்த மடிப்பு ஒரு பக்கம், இப்போ இந்த பக்கம் மடிப்பு வச்சுக்கிறேன் நீங்கள். இப்போ இந்த சைடு வந்துட்டு கீழே வரப்போகுது. நம்ம துணியோட கீழே அந்த ராய் எட்ஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சைடு வருது. இந்த சைடு மடிப்பு இருக்குன்னா இந்த மடிப்பு மேலே நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இங்கே கீழே ராய் எட்ஜ் எவ்வளோ நம்ம விட்டுட்டு நம்ம அதுலேருந்து மார்க் பண்ணணும், நம்ம ப்ளவுஸோட லென்த் எல்லாம் மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் இது வச்சு. அதுக்கு தான் இது யூஸ் ஆகும். அப்படி நம்மளால் ரொம்ப லாங் லென்த்தில் போட முடியல லைன் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அந்த டைமில் நம்மளுக்கு இந்த ஸ்கேல் யூஸ் ஆகும். போட் நெக்லாம் போனோம்னா நம்மளுக்கு லென்த்து நீட்டாக வேணும் இல்லைங்களா, அப்போ இந்த லென்த்து கம்பேர் பண்ணும்போது இந்த லென்த்து நீட்டாக இருக்கும். அப்போ இதை வச்சு நம்ம போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 60 சென்டிமீட்டர் ஸ்கேல், நான் 60 சென்டிமீட்டர் ஸ்கேல் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ இது வந்துட்டு நான் ஒரு செட்டாகவே வாங்கினேன். அதனால் எனக்கு இது எல்லாமே வந்துடுச்சு. நம்மளுக்கு இது எல்லாம் செட்டாக வாங்கணுன்னாலும் இது நம்மளுக்கு தேவைப்படுமா அப்படின்னிங்கன்னா தாராளமாக தேவைப்படும். நம்ம சுடிதார் தைக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு இது எல்லாமே தேவைப்படும். சுடிதாருக்கு இது ஏன் தேவைப்படும்னு சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா, நம்ம சைட் ஜாயிண்ட்லாம் சுடிதாரில் பண்ணும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெக்கெல்லாம் மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த இது வாங்கினேன், இந்த செட்டு வாங்கினேன். இந்த பேண்ட்டு மார்க் பண்ணுறப்போ இந்த ஸ்கேல் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாங் லைன்லாம் வரையணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்கேல் நம்மளுக்கு தாராளமாக ஹெல்ப் ஆகும். அதே தான் நம்ம சுடிதார்லலாம் பெரிய லைன் இருக்கும் பார்த்தீங்களா, பெரிய கிளாத்தாக இருக்கும் நம்மளுக்கு சுடிதார்லலாம். அப்போ வந்துட்டு நம்ம ஒரு டைமும் வந்துட்டு எட்ஜஸ்லாம் கரெக்டாக பார்த்து மார்க் பண்ணணும் அப்படின்ற இது இல்லாமல், நம்ம எவ்வளோ லென்த்து இது பார்த்திங்கன்னா இந்த சைடில் 14 சென்டிமீட்டரும் இந்த சைடில் 24 சென்டிமீட்டரும் இருக்குது. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி லென்த்தெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். இந்த எல் ஸ்கேல் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதுவே சின்ன எல் ஸ்கேல்லாம் கூட இருக்குது. அந்த சின்ன எல் ஸ்கேல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த செட் ஸ்கொயர்லாம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. சின்ன எல் ஸ்கேலில் வச்சுருந்தேன். நான் பெரிய எல் ஸ்கேல் இருக்கிறதுனால தான் இந்த செட் ஸ்கொயர்லாம் யூஸ் பண்ணுறேன். இதுவே சின்ன எல் ஸ்கேல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த செட் ஸ்கொயர்லாம் தேவைப்படாது, சுத்தமாக தேவைப்படாது. இதுதாங்க எல் ஸ்கேலோட யூஸஸ். நம்ம இதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம் எல் ஸ்கேல் பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா லெக் கர்வ் நம்ம சொல்லவே வேண்டியதில்லை, அதிலே பேர் வந்துருச்சு லெக் கர்வ்ன்ட்டுன்னு. நம்ம கரெக்டாக கர்வாக நம்ம இந்த சிகரெட் பேண்ட்டு அதெல்லாம் போடும்போது நம்மளுக்கு இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டு அப்படிலாம் போடும்போது நம்மளுக்கு இந்த கர்வ் வந்துட்டு ரொம்ப யூஸ் ஆகும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்களா, நம்ம இந்த சிகரெட் பேண்ட்டு ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டுக்கெல்லாம் வந்துட்டு இப்படி கர்வாக தான் மார்க் பண்ணி நம்ம மார்க் பண்ணுவோம். அப்போ வந்துட்டு நம்மளுக்கு இந்த ஸ்கேல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த அத்தனை லென்த்துக்கும் நம்ம உட்காந்து ஒரு வாட்டியும் இப்படி 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 ஸ்கேல் வச்சு எடுத்துகிட்டு போகணும், ஃப்ரெஞ்ச் கர்வ்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னிங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் நம்ம இந்த லெக்கை வச்சுக்கிட்டோன்னா ஒரே இப்படி வச்சு இப்படி மார்க் பண்ணிட்டு அப்படி நம்ம சரன்னு போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். லெக் கர்வ் அதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஆம் கர்வ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்மளுக்கு ஆம்லாம் கரெக்ட் ஃபிட்டிங்கில் வரணும் அப்படின்னா நம்ம இந்த ஆம் கர்வ் யூஸ் பண்ணுவோம். இந்த ஆம் கர்வ் இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணி அந்த கரெக்டாக அந்த எக்ஸஸ்லாம் எதுவுமே இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆம் கர்வ் யூஸ் ஆகும். ஆம் கர்வ் வந்துட்டு நம்ம நார்மல் ஸ்லீவ்க்கு யூஸ் ஆகுமா, நம்ம எப்பயுமே ரெகுலராக போடுறோம் பார்த்தீங்களா ஒரு 5 இன்ச் 6 இன்ச் ஸ்லீவு, அதுக்கெல்லாம் தேவைப்படுமானா அதுக்கெல்லாம் நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நம்ம போட்டுக்கலாம் அந்த கர்வெல்லாம் வரைகிறதுக்கு. ஆனால் ஃபுல் லென்த் ஸ்லீவ் நம்ம பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு இந்த ஆம் கர்வ் ரொம்ப தேவைங்க. ஏன்னா நம்ம ஃபுல் லென்த் ஸ்லீவில் ஒரு இடத்துலையும் வச்சு ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு 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 மார்க் பண்ணிட்டு வரதுக்கு இதை வச்சோன்னா இந்த இடத்துலேருந்து இந்த இடம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கலாம் நம்ம ஆம் கர்வ் வச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹிப் கர்வ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா சுடிதார் மார்க்கிங்க்கு யூஸ் ஆகுங்க. நம்ம சுடிதார் மார்க்கிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆம் வரையிலேருந்து நம்ம வேஸ்ட் வரைக்கும் ஒரு ரவுண்ட் ஒரு கர்வ் வரும். அதுக்கப்புறமேட்டுக்கா வேஸ்ட்லேருந்து கீழே ஸ்ட்ரெயிட் லைன் வந்துடும். நம்ம கீழே சுடிதார் பாட்டம் வரைக்கும் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வரும் பார்த்திங்களா, அதுக்காக நம்ம இந்த ஆம் ஹிப் கர்வ் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். நம்ம ஆம் இங்கே வருது அப்படின்னா அந்த இது இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம், இப்படியும் நம்ம எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. நம்ம ஸ்கேலில் இருக்க மிகப்பெரிய அட்வான்டேஜே அதுதான். நம்மளுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இப்படி 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 வளைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்குலாம் கர்வ் இதோடு வந்துடும். இதோடு வந்துருச்சுன்னா இதுக்கப்புறம் இதை இப்படி திருப்பி அதுக்கு மேலே நம்ம கீழெல்லாம் வரைஞ்சிக்கலாம், கீழே லைன்லாம் வரைஞ்சிக்கலாம். அந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி இப்போ ஒரு சிலருக்குலாம் இந்த கர்வ் இவ்வளோ தூரம் கர்வ் வந்து அதுக்கப்புறமேட்டுக்காக தான் இப்படி திரும்புகிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்குலாம் இப்படி தான் வரும் கர்வ். ஆம்ஹோல்லேருந்து கர்வ் இப்படி வந்து அதுக்கப்புறமேட்டுக்கா இதுலேருந்து இப்படி வரும். ஏன்னா அவங்களுக்குலாம் வந்துட்டு வயிறே இருக்காதுன்றப்போ அவங்களுக்குலாம் வந்துட்டு நல்லா உள்ளே வந்து தான் வரும். அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த ஏரியா தேவைப்படும். உடம்பு கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்குலாம் கொஞ்சம் வயிறு இருக்கும். அப்போ அந்த இடத்துல வந்துட்டு இந்த இடம் ரொம்ப கர்வாக வராது. அதனால் இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணி இப்படி மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நம்மளுக்கு தேவையான மெஷர்மெண்ட் ஸ்கேல்ஸ் எல்லாம் இவ்வளோ தான். இதிலே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் இது சின்ன ஸ்கேலு, இதுலேயே பெரிய ஸ்கேலாக இருக்குது. அதே மாதிரி ஆம் கர்வ் வந்துட்டு நம்ம ப்ளவுஸு
ஃப்ரண்ட்டு பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ம் கட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் ஒரு ஸ்கேல் வந்துருச்சு. அப்புறமேட்டுக்கா நெக்கு நம்ம பாட் நெக்லாம் வரைவோம் பாருங்கள், அதுக்கெல்லாம் ஸ்கேல் வந்துருச்சு. நான் உங்களுக்கு முடிஞ்ச எல்லாமே இங்கே அட்டாச் பண்ணுற ஃபோட்டோ. அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தேவையானீங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லைங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத செலவு தான். அது எல்லாத்தையுமே நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சே பண்ணிடலாம். அது அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்காக அவங்க வச்சுருக்காங்க. இந்த ஃப்ரெஞ்ச் கர்வே ரொம்ப முக்கியமா அப்படின்னீங்கன்னா, ஆமாம் கண்டிப்பாக இது முக்கியம் தான். நம்ம கையாலே வரைஞ்சிடலாம்ல அந்த கர்வெல்லாம் அப்படின்னீங்கன்னா, உங்களால் வரைய முடிஞ்சால் நீங்கள் தாராளமாக வரையலாம். ஆனால் என்னென்னா நம்மளுக்கு அந்த கர்வ் கரெக்டாக வராது. நம்ம கையில் வரையும்போது கொஞ்சம் முன்ன பின்ன வரும். அது எங்கே உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபிட்டிங்கில் அஃபெக்ட் ஆகும். அதுவே நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு போட்டோம் அப்படின்னா கரெக்டாக நம்மளுக்கு இந்த கர்வ் இதில் வந்துடும். அது நம்மளுக்கு ஃபிட்டிங்கில் அஃபெக்ட் ஆகாது. அவ்வளோதாங்க. ரொம்ப முக்கியமான ஸ்கேல் இது 2 தான். நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஸ்கேல் இது 2 தான், வேறு எதுவுமே இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கீப் ஸ்மைலிங்.